அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2026 சனிக்கிழமை இரவு செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் ராகுவோடு செவ்வாய் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பொது பலன்கள் காணலாம். கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இணையும் போது என்ன நடக்கும்? கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ராகு பகவானுக்கு செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் தொடர்பு வந்தது. அப்போது விமான விபத்தில் 140 பேர் மரணமடைந்தார்கள். இதை எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது ராகு செவ்வாய் கூடி குரு பார்வையில் இருக்கும்போது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். புதிய மருந்துகள் கண்டுபிடித்து சாதனை புரிவார்கள். கடலுக்கடியில் பூமி வெடிப்பு, பூகம்பம், எரிமலை வெடிப்பு உண்டாகும். விவசாயிகள் வறட்சியை சந்திக்கக்கூடும். கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படும். காற்றும் நெருப்பும் ராசியில் கூட்டணி சேரும்போது மலைகளில் காட்டு தீ பிடிக்கும். பெட்ரோல் பங்க், சாலைகளில் வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும். பொதுமக்களுக்கு நாய், தேள், போரான், பாம்பு கடிக்கு ஆளாவார்கள். கண்டிப்பாக மக்களுக்கு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். செப்டிக் டேங்க், பாதாள சாக்கடை வேலை பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விஷவாயு தாக்கம். ஆறுபடை முருகன் கோவிலில் சர்ச்சைகள், கலவரம் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் தம்பிகளிடையே, அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் உண்டாகும். தின்பண்டங்கள், நொறுக்கு தீனி மக்கள் அதிகம் வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள். பெண்களுக்கு கணவரால், ஆண்களால் அதிக மன உளைச்சல் உண்டாகும். செவ்வாய் ராகு கோச்சாரத்தில் ஒரு ராசியில் இணையும் போது ஏற்படும் பொது பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணையும் போது ஏற்படும் பலாபலன்கள் விரிவாக காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம். விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே மாசி மாதம் 6 கிரக கூட்டணி நிகழப்போகிறது. சூரியன், சனி, புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் ராகுவை விட்டு விலகி விடுவார்கள். அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விலகப் போகிறது. ராகுவை நோக்கி செவ்வாய் பகவான் செல்லும்போது அர்த்தாஷ்டம ராகு, அர்த்தாஷ்டம செவ்வாயுடைய கால நேரம் அடுத்த 40 நாட்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்திலே செவ்வாய் ராகு இணைவு கடுமையாக சுகக்கேடை உண்டாக்கும். இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு, விவசாயத்தில் ஆடு, மாடு, கோழி, வளர்ப்பு பிராணிகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். மருத்துவ செலவுகள் உண்டாக்கும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும். அதுக்கு உடனே செலவு பண்ணணும். தாயாருக்கு அதிக மன உளைச்சல் உண்டாக்கும். அதிகமாக கோபப்படுவார். செவ்வாய் ராகுவோடு இணைந்து செல்லும்போது அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா வாக்கியா வரப்பு, தடத்து பிரச்சனை, இந்த மாதிரி சொத்துக்கள் ரீதியாக பக்கத்து வீடு, பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் விரோதங்களை ஏற்படுத்துவதாக இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்கள் சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம் போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா உடலில் இரத்த காயங்களை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களில் நீங்கள் காயப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். விவசாய வேலைகள் செய்யக்கூடியவர்கள், இயந்திர வேலைகள் செய்யக்கூடியவர்கள் ஆயுதங்களால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஏன்னா 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உடம்பில் ஒரு சொட்டு ரத்தனாச்சும் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பெண்கள் குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி நறுக்கும்போது கவனமாக நறுக்க வேண்டும். ராகுவோடு செவ்வாய் இணைந்து செல்லும்போது உறவுகளிடம் பகை விரோதங்கள் கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய 4ஆம் பார்வையால் 7வது வீட்டை பரிசுகிறார். நண்பர்களிடம் கூட்டாளிகளிடம் பகை விரோதங்கள் வரலாம். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக பேசலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். 7வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு வேண்டும். செவ்வாய் புகானுடைய 7ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டிலும், செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 11வது வீட்டிலும் விழுகிறது. அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும். அரசு வேலையில் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் லஞ்சம் லாவணியம் எல்லாம் பார்த்துக்கணும். இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரலாம். பக்கத்தில் சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம் போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளும் ஏற்படும். 11வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது மண், நிலம், பூமி, விவசாயம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எதிர்பார்க்கலாம். 11வது வீட்டை செவ்வாய் புகான் பார்வை செய்யும்போது தங்க நகை ஆபரணங்கள், வெள்ளி நகை, வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு. விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்பதற்கு வாய்ப்புண்டு. விருச்சிக ராசி என்பதற்கு 4வது வீட்டிலே செவ்வாய் ராகு இணைவு அடுத்த 40 நாட்கள் உறவுகளிடம் விரோதங்களை ஏற்படுத்தும். நிதானத்தோடு செயல்படுங்க. நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.